இப்ப இந்த பூமியின் மேற்பரப்புல இந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் உண்மையிலேயே வரையப்பட்டிருக்கா? வரையப்படலை. இந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் எல்லாமே ஒரு கற்பனை கோடுகள் தான். இந்த மாதிரி புவியின் மேற்பரப்பு மேல கற்பனையாக இந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளை முதலில் வரைந்தவர் யார் தெரியுமா? கிரேக்க ரோமானிய கணித வல்லுநர், வான் ஆய்வாளர், புவியியல் ஆய்வாளரான தாலமி என்பவர் தான் முதல்ல இந்த புவியின் மேற்பரப்புல அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்து அதன் மூலமாக புவியில் ஒரு இடம் எனக்குள்ள இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கான தொலைவு, நேர கணக்கீடு, டேட்டு, இது எல்லாம் கணக்கிடுவதற்கு உதவக்கூடிய மிக முக்கியமான கோடுகள் தான் அச்சக்கோடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய லாட்டிடியூட், தீர்க்க கோடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய லாங்கிடியூட். புரிஞ்சா? இந்த புவியின் மேற்பரப்புல இப்படி கற்பனையாக வரையக்கூடிய இந்த லாட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு தெரியுமா? இந்த பூமி எந்த வடிவத்தில் இருக்குன்னு நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், ஜியாய்டு வடிவம். அதாவது ஜியாய்டுனா கோள வடிவம் போன்றது. இப்ப இந்த கோள வடிவம் போன்ற இந்த பூமியின் மேற்பரப்பை இப்ப நான் கற்பனையா வரைகிறேன். இந்த புவியின் மேற்பரப்புல கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையக்கூடிய கோட்டிற்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? லாட்டிடியூட், அதாவது அச்சக்கோடுகள். இந்த அச்சக்கோடுகள்ல புவியின் நடுவில் செல்லக்கூடிய இந்த 0 டிகிரி அச்சக்கோட்டுக்கு பேர் தான் என்னன்னா பூமத்திய ரேகை, அதாவது ஈக்குவேட்டார். இந்த புவியின் மையத்தில் செல்லக்கூடிய இந்த பூமத்திய ரேகை கூட தான் மற்ற அச்சக்கோடுகள் இருந்து எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் இருக்கு அப்படின்னா, இந்த பூமத்திய ரேகையிலிருந்து மேல்புறமாக வடபுறமாக ஒரு 89 அச்சக்கோடுகள் இருக்கும். இது எந்த பக்கம் இருக்கும்? வடபுறம். இந்த பூமத்திய ரேகையிலிருந்து தென்புறமாக எத்தனை அச்சக்கோடுகள் இருக்கும்? 89 அச்சக்கோடுகள் இருக்கும். இந்த பூமத்திய ரேகை இப்ப சேர்த்துக்கங்க. இந்த பூமத்திய ரேகை சேர்த்தா அது என்னது? 1. இது போக இங்க இருந்து இந்த அச்சக்கோடுகள் மேல போக போக எப்படி இருக்கும்? சுருங்கிக்கிட்டே போய் வடபுறத்துல புள்ளியாக ஒரு அச்சக்கோடு இருக்கும். அதே போல தென்புறத்திலிருந்து இந்த அச்சக்கோடுகள் குறுகி தென்புறத்துல ஒரு அச்சக்கோடு புள்ளியா இருக்கும். அந்த 2 அச்சக்கோடுகள் சேர்த்தா எவ்வளவு? மொத்தம் 181 அச்சக்கோடுகள் உள்ளன. அப்ப மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் இந்த புவியின் மேற்பரப்புல கற்பனையாக வரையப்பட்டிருக்கு? 181 அச்சக்கோடுகள். இதை கேட்பாங்க, ஹவு மெனி latitudes are there in the earth surface அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்? 181. இந்த அச்சக்கோடுகளுக்கான இடைவெளி எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு அச்சக்கோட்டுக்கும் இடையில 111 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். ஒவ்வொரு அச்சக்கோட்டுக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கும்? ஆமா, 111 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஒவ்வொரு அச்சக்கோடுகளும் வரையப்பட்டிருக்கும். சரியா? இதெல்லாம் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. புவியின் மேற்பரப்புல கற்பனையாக வரையப்படக்கூடிய தீர்க்க கோடுகள் லாங்கிடியூட்ஸ் பத்தி இப்ப பார்க்க போறோம். சரியா? இந்த புவியின் மேற்பரப்புல கற்பனையாக வரையக்கூடிய இந்த லாங்கிடியூட்ஸ்ல 0 டிகிரி லாங்கிடியூட், அதாவது 0 டிகிரி தீர்க்க கோடு எதன் வழியாக செல்கிறது என்றால், இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய கிரீன்விச் என்ற இடத்துல ராயல் வானியல் ஆராய்ச்சி மையம், ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட்டரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆராய்ச்சி மையத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த தீர்க்க கோட்டை தான் அமெரிக்காவில் வாஷிங்டன் என்ற இடத்துல நடந்த அந்த கருத்தரங்களை இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டை முதன்மை தீர்க்க கோடாக எடுத்துக்கொள்வது என்று பன்னாட்டு அளவில் எல்லா நாடுகளும் ஒற்றுக்கொண்டார்கள். இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டில இருந்து 180 தீர்க்க கோடுகள் கிழக்கு புறமாக வரையப்பட்டிருக்கும். எத்தனை கோடுகள்? 180. இது எல்லாமே 180 தீர்க்க கோடுகளும் எங்க இருக்கும்? கிழக்கு புறமா இருக்கும். இதே போல மேற்கு புறமாக 180 தீர்க்க கோடுகள் மேற்கு புறமாக வரையப்பட்டிருக்கும். இது எல்லாமே புவியின் மேற்பரப்பில் இருக்கு கற்பனை கோடுகள் தான். இது எங்க இருக்கா? மேற்கு புறமாக இருக்கும். புவியின் நடுப்பகுதியில பூமத்திய ரேகை பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியும், 45 டிகிரி அச்சப்பகுதியில 79 கிலோமீட்டர் இடைவெளியும், துருவ பகுதியில இடைவெளி இன்றியும் இருக்கும். இது எல்லாம் ஒண்மையில ஒண்ணு கலந்ததுன்னா எர்த் கிரிட். என்னது? அதாவது புவி வலைப்பின்னல். இந்த லாட்டிடியூட்ஸ் மற்றும் லாங்கிடியூட்ஸ், அதாவது அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளும் இணைக்கப்பட்ட இந்த வலைப்பின்னல் பேர் தான் எர்த் கிரிட், அதாவது புவி வலைப்பின்னல் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இப்ப நடத்துல இருந்து கேள்வி கேட்கலாமா? சரி, இந்த புவியின் மேற்பரப்புல இந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளை முதல்ல புவியின் மேற்பரப்புல கற்பனையாக வரைந்து பார்த்தவர் யார்? தாயமி இல்ல, தாலமி. அவர் பேர் என்னது? தாலமி. அச்ச தீர்க்க கோடுகளோட பரவல் பற்றியான கேள்விகள்
போட்டித் தேர்வுகள் அடிக்கடி கேட்கப்படுது. சரியா? இதை நீங்க அழகா நீங்க நினைவில் வச்சுக்கலாம். எப்படி அச்சக்கோடுகள் பரவல் பார்க்கும்போது நமது இந்திய நாடு இந்த பூமத்திய ரேகைக்கு முழுவதுமாக எங்க இருக்கும்? வடபகுதியில இருக்கும். இப்ப வடபகுதியில எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டிருக்கு? 89 90 அச்சக்கோடுகள் வரையப்பட்டிருக்கு. 0ல இருந்து 90 அச்சக்கோடுகள் வரையப்பட்டிருக்கு. இந்த 0ல இருந்து 90 அச்சக்கோடுகள்ல நமது இந்திய நாடு எனக்குள்ள ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த கோட்டை தான் நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, 0 டிகிரி பூமத்திய ரேகை நினைச்சுக்கோங்க. இந்த 0 டிகிரி பூமத்திய ரேகையில இருந்து நமது இந்திய நாடு எங்க இருக்கு? வடபுறமா இருக்கு. அப்ப வடபுறமா பார்க்கும் போத இந்த நார்த்ல இங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா குமரிமுனை. இந்த குமரிமுனையோட டிகிரி எவ்வளவு அப்படின்னா 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு முதல்ல மேல போறப்ப இந்தியாவோட வடமுனை. இந்த வடமுனை எங்க இருக்கு அப்படின்னா லடாக்ல இருக்கக்கூடிய இந்திரா கோல். அதோட டிகிரி எவ்வளவு அப்படின்னா 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கு வரையில தான் நமது இந்திய நாட்டோட அச்சக்கோடுகளோட பரவல் அமையப்பட்டிருக்கு. சரியா? இதே போல இப்ப என்ன பார்க்க போறோம்? தீர்க்க பரவல் பார்க்க போறோம். இங்கிலாந்து நாட்டுல கிரீன்விச் வழியாக செல்லக்கூடிய இந்த 0 டிகிரி திருக்கோட்டில இருந்து 180 கிழக்கு திருக்கோடுகள் வரையப்பட்டிருக்கு. இந்த 180 கிழக்கு திருக்கோடுகளுக்கு இடைப்பட்ட பரவல்ல தான் நமது இந்திய நாடு கிழக்கு புறமா அமையப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது 0ல இருந்து 180 வரும்போத இப்படியே வந்துகிட்டு இருக்கான். 180 இடையில 68 டிகிரி 7 நிமிடம் கிழக்குல ஆரம்பிச்சு இந்த 68 டிகிரி 7 நிமிடம் குஜராத்தில் இருக்கக்கூடிய கௌர்மேட்டா என்ற இடத்துல இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கான். 29 திருக்கோடு போயிட்டே இருக்கு. இதோட கடைசி திருக்கோடு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிபுத்து என்ற இடத்துல 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்க வரையில தான் நமது இந்திய நாட்டோட தீர்க்க பரவல் அமையப்பட்டிருக்கு. அப்ப அச்சக்கோடுகள் அடிப்படையிலையும் தீர்க்க கோடுகள் அடிப்படையிலையும் நமது இந்திய நாட்டோட பரவலை அழகா பார்த்துட்டோமா? இது மறக்குமா உங்களுக்கு? இதை நம்ம மனப்பாடம் பண்ணணுமா? ஆமா, அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தோம்னாலே அழகா எழுதிடலாம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நமது நாட்டோட தென்முனை குமரிமுனை கிடையாது. தீவுகளையும் கணக்கு பண்ணோம்னா நமது இந்திய நாட்டோட தென்முனை எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவோட அந்தமான் நிக்கோபார் தீவு இங்க முடியுது. அந்தமான் நிக்கோபார் தீவோட கடைசி முனை இது பேர் தான் என்னன்னா இந்திரா முனை. இந்த இந்திரா முனை என்ன இருக்கு அப்படின்னா இந்த பூமத்திய ரேகையில இருந்து மேல அப்படியே வந்தீங்கன்னா 6 டிகிரி 45 நிமிடத்துல வடக்குல ஆரம்பிக்கக்கூடிய இந்த அச்சக்கோடுகள் தான் என்னது நமது இந்தியாவின் தென்கோடி முனை. அப்ப அச்ச தீர்க்க கோடுகள் அடிப்படையில நமது இந்திய நாட்டோட பரவல் எழுதிருக்கீங்களா? இந்த அச்ச தீர்க்க கோடுகள் அடிப்படையில நேர கணக்கீடு பண்றாங்கன்னு சொன்னேன்ல, அது எப்படின்னு தெரியுமா? மொத்தம் எத்தனை தீர்க்க கோடு இருக்கு? 360 தீர்க்க கோடு இருக்கு. ஒரு தீர்க்க கோட்டை சூரியன் கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 4 நிமிடம் ஆகுதான். அது எப்படின்னு தெரியலையா? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, சொல்லிடவா? அதுக்கு கணக்கீடுகள்லாம் தேவைப்படுது. கணக்கு போட்டுருவீங்களா? சரி, நான் இப்ப எப்படி சொல்ல போறேன், நீங்க கவனிக்கணும். இப்ப பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்குது? 24 மணி நேரம். அப்ப பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஒரு சுற்றுக்கு என்ன எடுத்துக்குது? 24 மணி நேரம் எடுத்துக்குது. இந்த 24 மணி நேரத்தை நம்ம வசதிக்காக நிமிடத்துக்கு மாத்திக்குவோம். 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிடம்? சூப்பரா, 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம்னா 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு பார்க்கணும்? 24 × 60. 24 × 60 எவ்வளவு? 0 போட்டுக்க, 1440 நிமிடம். அப்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 1440 நிமிடங்கள் இருக்கிறது. இதான் ஒரு சுற்று. ஒரு சுற்றுனா என்னது? பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 1440 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. ஆக்சுவலா ஒரு சுற்றுக்குள்ள பூமி ஒரு சுற்றுக்குள்ள எத்தனை தீர்க்கக்கோடுகள் இருக்கு? 360 தீர்க்கக்கோடுகள் இருக்கு. அப்ப பூமி தன்னைத்தானே சுத்தும் பொழுது பூமியின் மேற்பரப்புல நம்ம கற்பனையாக 360 தீர்க்கக்கோடுகளை வரைஞ்சிருக்கோம். அப்ப ஒரு சுற்றுன்றது என்ன அப்படின்னா 360 தீர்க்கக்கோடுகள். இப்ப 360 தீர்க்கக்கோடுகள் கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 1440 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. 360 தீர்க்கக்கோடுகளை கலப்பதற்கு 1440 நிமிடம்னா ஒரு தீர்க்கக்கோட்டை கலப்பதற்கு 1440/160. சரியா? இந்த 0 கட் பண்ணிடலாமா? இப்ப நீங்க 2ஆலே அடிங்க. எத்தனை? 18 2 36.
இங்க 7 2 14 2 4 மறுபடியும் 2 அடிங்க 9 2 18 இதை அடிச்சா 3 2 6 6 2 12 அதுக்கப்புறம் இதை என்ன செய்யலாம் 3 அடிக்கலாமா 3 9 12 3 36 மறுபடியும் 3 அடிச்சிருவோமா 1 3 3 4 3 12 அப்ப 1 டிகிரி அதாவது ஒரு தீர்க்க கோட்டை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது 4 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. நான் முன்னாலே சொல்லிட்டேன் கணக்கு தெரிஞ்சாதான் இந்த கணக்கீட உங்களால புரிஞ்சுக்க முடியும் சரியா. ஒரு தீர்க்க கோட்டை கடப்பது 4 நிமிடம்னா இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டு இருக்குல்ல இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த தீர்க்க கோட்டு இருக்குல்ல இந்த இடத்துல டைம் என்னவா இருக்கும் மொத்தம் எத்தனை தீர்க்க கோட்டு இருக்கு 360 தீர்க்க கோட்டு இருக்கு. ஒரு தீர்க்க கோட்டை சூரியன் கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 4 நிமிடம் ஆகுதான். ஒரு தீர்க்க கோட்டை கடப்பதற்கு 4 நிமிடம்னா இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டு இருக்குல்ல இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த தீர்க்க கோட்டு இருக்குல்ல இங்க வந்து நண்பகல் 12 வச்சுக்க இங்க நண்பகல் 12 மணினா இங்க என்ன இருக்கும் 12 4 இங்க 12 8 இங்க 12 இங்க 12 16 இப்படியே போய் 4 நிமிடமா கூடி 15 தீர்க்க கோட்டை கடந்துருச்சுன்னா 1 மணி நேரம் ஆயிடும். இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டில இருந்து கிழக்கு புறமா போக போக நேரம் கூட்டிகிட்டே போகும். அதே நேரத்துல இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டில இருந்து இடது புறமா போனோம்னா 4 நிமிடம் குறைஞ்சிட்டே போகும். இங்க 12 மணி நேரம்னா இங்க என்ன இருக்கும் 11:56 இருக்கும். இங்க என்ன இருக்கும் 11:52 இருக்கும். இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். கிரீன்விச் தீர்க்க கோட்டை தான் நம்ம முதன்மை தீர்க்க கோடாக எடுத்துக்கொள்வது என்று அமெரிக்காவின் வாஷிங்டன்ல நடந்த மாநாட்டுல எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க. தீர்க்க கோட்டின் அடிப்படையில தான் தலை நேரம் கணக்கிடப்படுது. அந்த தலை நேரம்னா என்ன அப்படின்னா இந்த சூரியனோட கதிர்கள் ஒவ்வொரு தீர்க்க கோடுகளும் அப்படியே மேற்கிலிருந்து கிழக்காக சுத்தம் போத ஒவ்வொரு தீர்க்க கோட்டுக்கும் நேராக சூரியனோட கதிர்கள் செங்குத்தா விழக்கூடிய அந்த நண்பகல் 12 மணியை தான் நம்ம என்ன சொல்றோம் அந்த இடத்தோட தலை நேரம் சொல்றோம். சூரியன் நிலையா இருக்குது மேற்கிலிருந்து கிழக்காக பூமி அப்படியே சுழலும் பொழுது இந்த தீர்க்க கோடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படியே பின்பக்கம் போயிட்டே இருக்கும். இப்ப ஒவ்வொரு தீர்க்க கோடுகளும் மாறிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் தலை நேரம் மாறிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது சுத்திட்டே வரும்போது இந்த 0 டிகிரி தீர்க்க கோடு இருக்குல்ல கிரீன்விச் தீர்க்க கோடு அந்த இடத்துல நண்பகல் 12 மணி வருதுல அதைத்தான் பன்னாட்டு திட்ட நேரமாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுதான் கிரீன்விச் மீன் டைம் GMT சொல்லுவாங்க. இந்த GMT வச்சுதான் எல்லா நாடுகளும் நேர கணக்கீடு பண்றோம். உலகில் இருக்க எல்லா நாடுகளும் சூரிய உதயத்தை வச்சு ஒவ்வொரு டைம் வச்சுட்டு நாட்டுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக சூரியனோட கதிர்கள் நண்பகல் 12 மணியில கிரீன்விச் அந்த நேரத்தை தான் கிரீன்விச் மீன் டைம் பன்னாட்டு திட்ட நேரம் அப்படின்ற அடிப்படையில நம்ம கணக்கீடு பண்றோம் சரியா. இந்த பன்னாட்டு திட்ட நேரம் அடிப்படையில இந்த 0 டிகிரில இருந்து கிழக்கு பக்கமா வந்தா ஒரு தீர்க்க கோட்டுக்கு 4 நிமிடம் கூடதா அப்படியே வரும்போது இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வரும்போதையும் தீர்க்க கோட்டுகள் இந்தியாவுக்கு எத்தனை தீர்க்க கோட்டுகள் போகுது அப்படின்னா 29 தீர்க்க கோட்டுகள் போகுது. அப்படி இந்தியாவுக்குள்ள 29 தீர்க்க கோட்டுகள் போகும்போது ஒவ்வொரு தீர்க்க கோட்டுக்கும் ஒரு நேரம் இருக்கும். இந்த 29 தீர்க்க கோட்டுகள் அடிப்படையில நேர கணக்கீடு பண்ணோம்னா 29 நேரங்கள் இருக்கும். அப்ப இந்தியாவுக்குள்ளேயே 29 நேர கணக்கீடு வச்சிருந்தோம்னா ஒரு குழப்படியான சூழ்நிலை இருக்கும். ஆக்சுவலா அருணாச்சல பிரதேசத்துல சூரியன் உதித்து 2 மணி நேரம் கழிச்சுன்னா குஜராத்துக்கே சூரியன் வரும். அப்ப நம்ம இந்தியாவுக்குள்ளேயே 2 மணி நேரம் வேறுபாடு இருக்கா அதை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு நடுவில் அலகாபாத்ல மிர்சாபூர் என்ற இடத்தின் வழியாக செல்லக்கூடிய 82.5 டிகிரி 82 டிகிரி போட்டதா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்தியாவின் திட்டத்திற்கு போட்டதாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் சரியா. அந்த 82 டிகிரி திருப்பி போட்டதுக்கு நம்ம என்ன செய்யணும் 24 போட்டோம்னா இந்த கிரீன்விச் திருப்பி போட்டதுல இருந்து நம்ம இந்தியாவோட அளவு என்ன அப்படின்னா 5.5 மணி நேரம் 5 மணி 30 நிமிடம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முன்னதாக இருக்கிறோம். சூரிய உதயத்தை கணக்கு பண்ணும்போது கிரீன்விச் திருப்பி போட்டதுக்கு முன்னாலே நம்ம 5.5 மணி நேரத்துக்கு முன்னாலே நம்ம சூரியன் வந்துடும். கிரீன்விச் திருப்பி போட்டதுல இருந்து நம்ம 5.5 மணி நேரம் முன்னதாக இருக்கனால நம்ம வாட்ச்ல டைம் வைக்கும் போது இங்கிலாந்து நேரத்துக்கும் நமக்கு எவ்வளவு நேரம் வித்தியாசம் இருக்கும் 5.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். அப்ப 0 டிகிரி திருப்பி போட்டதுல இருந்து கிழக்கு புறமா போக என்ன செய்யும் நேரங்கள் கூடிக்கிட்டே போகும். மேற்கு புறமா போக நேரங்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். இதுதான் GMT டைம் சொல்லுவாங்க. GMT என்னது கிரீன்விச் மீன் டைம். உலக நாடுகள் முழுமைக்குமே
ஒரு பொதுவான நேர கணக்கீடு தேவை என்பதற்காக தான் நம்ம அந்த 0 டிகிரி கோட்டை அடிப்படையாக கொண்டு கிரீன்விச் மீன் டைத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நேர கணக்கீடு பண்ணுகின்றோம். சரியா?